அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது எக்கு கிரேவியும் கீ வெஜ்ஜி ரைஸும் நம்ம செய்ய போகிறோம். அதுவும் சாதத்தை குக்கர்லேயே செய்ய போகிறேன். குக்கரில் அடிப்பிடிக்காமல் செய்கிறது எப்படின்றது ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேலைக்கு அர்ஜென்ட்டாக வந்து டிஃபன் கட்டணும், இல்லை ஸ்கூல் பசங்களுக்கு டிஃபன் கட்டுறதா இருந்தால் இந்த ரெசிபி ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செஞ்சேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து கீ வெஜ்ஜி ரைஸ் தான் நான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் வந்து எனக்கு ஒரே ஒரு ஆனியன் தான் நான் பொடிசா இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரே ஒரு கேரட்டை தோல் சீவிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பீன்ஸையும் 4-5 எடுத்துக்கிட்டு அதே கேரட் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. தாளிக்கிறதுக்கு வந்து 1/2 ஸ்பூன் வந்து சீரகம், 4 லவங்கம், 2 ஏலக்காய், பட்டை ஒரு 4-5 பீஸ் எடுத்துக்கிட்டேன். பிரியாணி இலையை எடுத்துக்கிறேன் ஒரு 2 பீஸு. இவ்வளோதாங்க நம்ம கீ ரைஸ் செய்கிறதுக்கு பொருள் வந்து சிம்பிளாக தான். எந்த மசாலாவும் நான் சேர்க்கலை. இதில் வந்து புதினா கொத்தமல்லி கூட ஆட் பண்ணலை. வெறும் சிம்பிளாக ஒரே ஒரு ஆனியன் வச்சு தான் நான் செய்ய போகிறேன். வாங்க இந்த கீ ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் கீ ரைஸ் செய்கிறதுக்கு நான் குக்கர் எடுத்துருக்கிறேன். இப்போ பேன் நல்லா காஞ்சிருச்சிங்க. 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இது குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட நல்லெண்ணெய் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ஆயிலே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதை தாளிச்சிடலாம். எண்ணெய் சூடாகும் போது சீரகம், பட்டை, ஏலக்காய், லவங்கம், இந்த பிரியாணி இலையை போட்டு தாளிக்க போடுங்க. இப்போ அந்த எல்லாம் போட்டு பொரிஞ்சு வரும்போது காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தோம். ஒரே ஒரு வெங்காயம் தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. இது ஒரு வெங்காயத்திலே நம்ம கீ ரைஸ் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு வெங்காயத்தை நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. பொன்னிறமாக ஆறு வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதக்கிறதுக்குள்ளேயும் நம்ம இந்த கேரட்டையும் பீன்ஸையும் அந்த எண்ணெயிலே போட்டு வதக்கிடலாம். இதை வந்து டபுள் பீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது நைட்டே நான் ஊற வச்சுருந்தேன். இந்த டபுள் பீன்ஸை இந்த காய்கறியோடு மிக்ஸ் பண்ணி வதக்க போகிறேன். நீங்கள் பச்சை பட்டாணி இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வெறும் காய்கறி மட்டும் தான் இருக்குன்னா கூட அது மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். பயிர் கூட நான் அடிஷ்னலாக தாங்க சேர்த்துருக்கேன். அதனால் அதை சேர்க்கணும் அவசியம் கிடையாது. காய் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிறேன். காயில் அப்போ தான் நல்லா உப்பு பிடிச்சிருக்கும். அதுக்காக இதில் காயோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போ இந்த காய் வதங்கும் போது 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை காயோடு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நைட்டு ஊற வச்ச இந்த டபுள் பீன்ஸ் பயிரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காயோடு இந்த பீன்ஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. காயெல்லாம் கொஞ்சம் வதங்கின உடனே இந்த டம்ளரில் 2 கிளாஸ் அரிசிக்கு வந்து நான் 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் எந்த கிளாஸ்னாலும் அரிசி எடுத்துக்கோங்க. அதே கிளாஸில் டபுளாக தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2 கிளாஸ் அரிசிக்கு வந்து நான் வந்து 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். தேவையான அளவுக்கு நீங்கள் சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தண்ணி வந்து லைட்டாக கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு நம்ம வந்து குக்கரை வந்து உல்ட்டாவாக திருப்பி போட்டு இப்படி மூடி வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷத்தில் கொதி வந்துடும். இப்போ நம்ம அரிசி எடுத்துக்கிறேன். இதில் நான் 2 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேங்க. இதை நல்லா தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அரிசியை களைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கர் மூடி திறந்து பாருங்கள். இந்த மாதிரி நுரையாக வரும்போதே நம்ம அரிசியை வந்து நம்ம கழுவி எடுத்துக்குவோம். ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்குவோம் அரிசியை. இப்போ எல்லா தண்ணியும் வடித்து எடுத்தாச்சுங்க. இப்போ அப்படியே வந்து நம்ம இந்த உலையில் அரிசி போட்டுருவோம். ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ அரிசியை போட்டோடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி ஒரு கொதி கொதிச்ச உடனே தான் நம்ம குக்கர் மூடியை மூடணுங்க. அது வரைக்கும் ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. இப்போ உப்பு வேணால் நல்லா கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கொதி கொதிச்சிருச்சிங்க. இப்போ நம்ம கரண்டி வச்சு லைட்டாக கிண்டி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு நம்ம 2 விசில் விடணுங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு 2 சீட்டி விட்டுருங்க. சில பேர் வந்து குக்கரில் சாதம் வைக்கும் போது கீழே அடி பிடிக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் அடி பிடிக்காததுக்கு ஒரே ஒரு டிப்ஸு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் 2 சீட்டி வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சீட்டியை வந்து இப்படி தூக்கி விட்டுருங்க. கரண்டி வச்சு தூக்கி விட்டுருங்க. இப்படி நீங்கள் விசிலை மட்டும் தூக்கும் போது எல்லா ஆவியும் வெளியே போயிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் குக்கர் மூடியை மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணவே கூடாது. நீங்கள் எப்போ சாப்பாடு சாப்பிட போறீங்களோ அப்போ மட்டும் இதை ஓப்பன் பண்ணுங்க. அது வரைக்கும் இதை ஓப்பன் பண்ணாதீங்க. அந்த சூட்லேயே வந்து உங்கள் சோறு வந்து நல்லா புழுங்கி நல்லா பொழுன்னு உதிரி அழகாக வருங்க. கீழே வந்து ஒரு சொட்டு கூட நீங்கள் அடி பிடிக்காது. இனிமேல் குக்கரில் நீங்கள் சாதம் வைக்கும்போது இந்த மாதிரி சீட்டி விட்டுட்டு நீங்கள் விசிலை மட்டும் தூக்கி விட்டுருக்கோங்க. குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணாமல் அப்படியே வச்சிங்கன்னா 5 நிமிஷம் கழித்து நீங்கள் பாருங்கள் அந்த சோறு நல்லா பொழுன்னு வருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் எனக்கு 2 சீட்டி அடிச்சிருச்சிங்க. நல்லா விசில்லாம் தூக்கி விட்டேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் நான் வந்து அந்த சூட்லேயே ஆறிடுச்சு. இப்போ நான் குக்கர் மூடி ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க, கீ வெஜ்ஜி ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. எவ்வளோ உதிரி அழகாக வருது பாருங்கள். கீழே வந்து ஒரு சொட்டு கூட எனக்கு அடி பிடிக்கவே இல்லை பாருங்கள். அவ்வளோ அழகாக க்ளீனாக வந்துருக்கு. கீ ரைஸ்ன்னு சொன்னாங்க, கீயே ஆட் பண்ணல அப்படின்னு நினைக்காதீங்க. நான் எப்போவுமே வந்து கீ ரைஸ் செய்யும்போது
சாப்பிட்றதுக்கு முன்னாடி தாங்க நான் கீயை ஆட் பண்ணுவேன். நம்ம இப்பயே ஆட் பண்ணதா அந்த மனம் வந்து வராதுங்க சாப்பிடும்போது. அதுக்கு தான் நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிட்டு அப்புறமா நான் சாப்பிட ஆரம்பிப்போங்க. இப்போ கீ வெஜ் ரைஸ் பார்த்தாச்சு. அடுத்ததான் எக்கு கிரேவி செய்யலாம். எக்கு கிரேவி செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பாருங்க. இப்போ முட்டை கிரேவி செய்யறதுக்கு இதுதாங்க பொருள். ஏற்கனவே முட்டையை வந்து நான் 5 முட்டையை நல்லா அவிச்சிட்டு எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ முட்டை கிரேவி செய்யறதுக்கு நான் 3 வெங்காயத்தை வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ தக்காளி ஒரு 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோன்னு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, இந்த 3 பொருளை அரைக்க போகிறேன். வெங்காயத்தை அரைக்க போகிறதில்ல, அது வந்து தாளிக்க போகிறேன். இந்த முட்டையை அவிச்ச உடனே அந்த கத்தியை வச்சு வந்து இந்த மாதிரி கீறிக்கோங்க. இந்த மாதிரி கீறும்போது அந்த முட்டை கிரேவியில் இந்த முட்டை கிரேவி சாறு வந்து இந்த முட்டையில் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த முட்டையே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி கத்தியால் கீறிட்டு இந்த கிரேவியில் ஆட் பண்ணுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கனமான பேன் எடுத்துக்கோங்க. ஏன்னா கனமான பேன்னா அடி பிடிக்காதுங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி கனமான பேன் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி சீரகம் 1/4 ஸ்பூனு, சோம்பு 1/4 ஸ்பூனு, ஏலக்காய் 1, பட்டை 1, லவங்கம் 2 எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 வெங்காயத்தை பொடிசாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் தாங்க. இப்போ பேன் நல்லா சூடாயிடுச்சு. இதுலேயும் நான் நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கறனால இது ஹெல்த்தியான பொருளாக இருக்கட்டும்னு நான் நல்லெண்ணெயே ஆட் பண்ணுறேங்க. உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் சாதாவாக வீட்டில் ஆக்கிற ஆயிலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சோம்பு, சீரகம், பட்டை, ஏலக்காய், லவங்கம் இதை அந்த எண்ணெய் சூடானோன்னு ஆட் பண்ணிக்கிறேங்க. இது நல்லா பொரிஞ்சு வரவும் இந்த வெங்காயத்தை இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாகி ப்ரௌன் கலரில் இருக்கணுங்க. அப்போ தான் நல்லா ரோஸ்ட் ஆனால் தான் நல்லா கிரேவி மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சோன்னு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு பக்கம் வெங்காயம் நல்லா வெந்துட்டுருக்கட்டும். முட்டை கிரேவி செய்கிறதுக்கான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ மசாலா அரைக்கிறதுக்கான பொருள் இது 4 பொருள் தாங்க. கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, ஒரு பச்சை மிளகாய், பழுத்த பழமாக 2 தக்காளி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. நான் மிளகாய் தூள் இதில் சேர்க்கலை. மிளகாய் தூள் பதிலாக நான் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கோங்க. நான் இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ரொம்ப பேஸ்ட் பண்ண வேணாம், இந்த மாதிரி குறைன்னு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தால் போதும். இப்போ நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வதங்கின உடனே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த வெங்காயத்தோடய நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வெங்காயத்தோட வதங்கின உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலாலாம் இந்த வெங்காயத்தோட மிக்ஸ் ஆனவுடனே இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கிறவங்க. அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா மிக்ஸ் பண்ணும்போது இந்த ஸ்டேஜுக்கு வந்துடுங்க. கலர் சேஞ்ச் ஆகிடும். இந்த கிரேவிக்கு கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நான் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். சிக்கன் மசாலா வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதுங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து வேக விடுங்க. இந்த லைட்டாக வந்து எண்ணெய் பிரிஞ்சு ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ எல்லா முட்டையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டையை ஆட் பண்ண உடனே ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. ஏன்னா அப்போ அந்த முட்டையில் நல்லா மசாலாலாம் நல்லா அப்சர்வ் பண்ணணும். அதுக்காக தான் நல்லா ஒரு 5 நிமிஷமாவது கொதிக்கணும். அப்போ தான் அந்த முட்டையை நல்லா சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதோட கொஞ்சோண்டு மல்லி இலையை போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மசாலா போட்டு நீங்கள் முட்டை கிரேவி செஞ்சு பாருங்க. நீங்கள் ஒரு தடவை முட்டை குழம்பு செஞ்சாலே அடிக்கடி இதே குழம்பு தான் செய்வீங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இது வந்து சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம். சப்பாத்தி இல்லை தோசை, இட்லி எதுக்குனாலும் தொட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ ஏற்கனவே செஞ்சு வச்ச கீ ரைஸோட சுட சுட இந்த முட்டை குழம்பு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே ருசியாக இருக்கும். இனிமேல் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க மிச்சம் இல்லாமல் எல்லாமே சாப்பிட்டு வெறும் டிப்பனாக தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாப்பிடும்போது தான் அந்த சாதத்தோட கீ ஆட் பண்ணி நான் விரவி சாப்பிடும்போது ரொம்ப மனமாக ரொம்ப ருசியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. அஸ்ஸலாமு அலைக்கும்.